விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் விகிதாச்சாரம் அடிப்படையில் கொண்டுவரும் தொகுதி மறுவரையறையை காங்கிரஸ் எதிர்ப்பது ஏன் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பினார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழக மக்களுக்கு மேலும் பாரம் தரும் வகையில் தாவேக அரசு செயல்படக்கூடாது எனவும் கேட்டுக்கொண்டார். தொகுதி மறுசீரமைப்பு வர வேண்டும். அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதில் முக்கிய காரணம், தமிழ்நாட்டில் மக்களவை தொகுதிகள் உயரும், அதே போன்று சட்டமன்ற தொகுதிகள் உயரும். அதாவது குறிப்பா இப்பொழுது மக்களவையில 39 தொகுதிகள் இருக்கிறது. இது 59 தொகுதிகளாக உயரும். மக்களவையில இன்று 39 தொகுதிகளில் வெறும் 5 பெண் உறுப்பினர்கள் தான் இருக்கின்றார்கள். இது 59 உயர்ந்தால் 20 தொகுதிகள் கூடுதலாக, அதாவது 20 தொகுதிகளில் பெண் உறுப்பினர்கள் வருவார்கள். இது பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு சட்ட திருத்தம். அதே போன்ற சட்டமன்ற தொகுதிகளில் இன்று இருப்பது 234, அது உயர்ந்தால் 351 உயரும். அதில் 117 பெண்கள் உறுப்பினர்களாக வந்தே ஆக வேண்டும். இப்பொழுது 234 வெறும் 23 பெண்கள் தான் இருக்கின்றார்கள். இப்போ இது மறுசீரமைப்பு வந்தால், தொகுதிகள் உயர்ந்தால் கிட்டத்தட்ட இப்போ 20 லட்சத்திலிருந்து வெறும் 13 லட்சமாக குறையும். வாக்காளர்கள் வெறும் 10 லட்சம், ஒரு எம்பிக்கு 10 லட்சம் வாக்காளர்கள், அவ்வளவுதான். அதே போன்ற ஒரு எம்எல்ஏக்கு இன்னைக்கு 3.4 லட்சம் பேர் மக்கள் தொகைன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 2.4 லட்சமாக குறையும். வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா 1,60,000 வாக்காளர்கள் சராசரியா வருவார்கள் ஒரு எம்எல்ஏக்கு தமிழ்நாட்டில். இது அவசியமானது, இதுதான் வேண்டும். அப்போதுதான் ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ மற்ற தொகுதி முழுவதும் செல்ல முடியும்.